அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, இந்த 2026-27க்கான குரு பெயர்ச்சி பலனாகப்பட்டது இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தைரிய குருவாக வர்றதுனால எல்லா விதமான லாபங்களும் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து, அதாவது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது 7ஆம் இடம் என்பது கலத்தரம், 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லலாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த 3 விஷயம் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். ரிஷபராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது, குரு பகவான் 3ஆம் இடத்திலே சம்பவிக்கிறார். தைரிய குருன்னு பேர். எதையும் தைரியமாக செய்யக்கூடிய நீங்கள் இந்த குருவுடைய பயிற்சினால் நல்ல முன்னேற்றத்துக்கான எல்லா விஷயம் சிறப்பாக நடக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். திருமணமாகாத நபர்களுக்கு சீக்கிரம் திருமண பாக்கியங்கள், அதே போல் தடையின்றி வரன் அமைவது, லாபங்கள் அமைவது, கலத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பது அங்கே உள்ள எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி அடையும். 2வது, ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கைகூடும். 2வது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகவில்லை என்று நீண்ட நாட்களாக பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த குரு பயிற்சியின் போது ஜாதகத்தை குரு பகவான்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி, உங்கள் குலதெய்வம் கோயில் சென்று அந்த இடத்துல உங்கள் ஜாதகத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணி கொடுக்கும்போது ஒரு 6 மாதத்துக்குள்ளே நல்ல வரன்கள் அமையதை பார்க்கலாம். அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்குறார். சொத்து வாங்கிறது, அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறது, பூர்வீக இடத்துல நல்ல ஒரு பூமி லாபங்கள் வாங்கக்கூடிய இடங்கள் சார்ந்த விஷயங்கள், அதே போல் முன்னோர்கள் வழிபாடு நல்ல உங்களுக்கு மனநிறைவையும் நல்ல ஆரோக்கியமான தேகத்தையும் தரும். அதே போல் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் நல்ல முன்னேற்றம், தனலாபங்கள், லாபம் நல்லா வரும், தொழில் நல்லா அபிவிருத்தி அடையும். சனியும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவரை பார்க்கும்போது குரு சண்டால யோகம்னு சொல்லக்கூடிய திடீர் பணவரவு, நல்ல கிடுகிடுன்னு நல்ல வேலை ஆகிறதும், வேலையில் நல்ல மதிப்பு மரியாதை, உத்தியோகங்களில் நல்ல லாபங்களும், பேர் புகழ், எதிர்பாராத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களும், சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு, இல்லை புதிய நிறுவனம் ஆரம்பிக்கிறது, சிலர் நல்ல இடம் வாங்கி விவசாயம் பண்ணுறது, கால்நடையில் பராமரிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும்போது நல்ல லாபம் பெறலாம். பங்கு சந்தையிலே நல்ல லாபங்களும், அதே போல் தொழில் முன்னேற்றங்களும் நல்ல அடையும். 11ஆம் இடத்திலே குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக அமையப்பெறுகிறது.